வீட்டில் சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிக்கன் குழம்பு கிரேவி மாதிரி வச்சாச்சு. குழம்புன்னு சொல்ல முடியாது, கிரேவின்னு சொல்லலாம். நல்லாவே ஒரு இதாகிடுச்சு. கடைசியில் இறக்க போகும்போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, மல்லி இலை போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நான் தோசைக்கு அரிசி மாவு அரைக்கல. நான் எல்லாமே மில்லட்லாம் போட்டு கம்பு, சோளம், அதுக்கப்புறம் வரகு, தினை அரிசி, கருப்பு உளுந்து போட்டு கொஞ்சமாக இட்லி அரிசி, கொஞ்சம் வெந்தயம் போட்டு நான் அரைச்சிருக்கிறேன். இந்த தோசை ஊற்றி பார்ப்போம். பாருங்கள், நான் மில்லட் தோசை ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். மில்லட் தோசை பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டு அரைச்சேன். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இந்த ரெசிபி வேணால் சொல்லுங்கள், நான் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ தோசை ஊற்றிட்டேன். சூப்பரான நம்ம கம்பு, சோளம், வரகு, தினை எல்லாம் போட்டு நான் தோசை சூப்பராக ஊற்றிட்டேன். மணமாக இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன். கிரேவி மாதிரி தான் வைக்கலான்னு நினச்சேன். அப்புறம் சரி குழம்பா வச்சிடலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்கு சரியாயிடும். சூப்பரான நம்ம வீட்டில் இன்றைக்கி சிக்கன் குழம்பும் மில்லட் தோசையும். இந்த ரெசிபி வேணுன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.